நாடு முழுவதும் அக்ஷய திருதியை நாளன்று தங்கம், வெள்ளி உள்ளிட்ட ஆபரண பொருட்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கியுள்ளனர். மே 9ஆம் தேதியான திங்களன்று அக்ஷய திருதியை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. குண்டுமணி அளவாவது தங்கம் வாங்கிவிட வேண்டுமென்று ஆவலில் தங்க நகை கடைகளில் வாடிக்கையாளர்களின் கூட்டம் அலைமோதியது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 10 ஆண்டுக்கு முன், அதாவது 2006ஆம் அட்சய திருதியை நாளில் வெறும் 897 ரூபாய்தான். இது அடுத்த ஆண்டில் இன்னும் குறைந்து 870 ரூபாயாக இருந்தது. ஆனால் அப்போது அமெரிக்காவில் ஏற்பட்ட நிதி சிக்கலால் பல வங்கிகள் திவால் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டது. இவையெல்லாம் சேர்ந்ததால் தங்கத்தின் சர்வதேச சந்தை விலை தீபாவளி ராக்கெட் போல சரசரவென வானத்திற்கு சென்றது. 2008ஆம் ஆண்டு அட்சய திருதியை நாளில் 1 கிராம் தங்கத்தின் விலை 1089 ரூபாய் என்ற 4 இலக்க எண்ணை முதன்முறையாக தொட்டது. அடுத்த ஆண்டு 2009இல் 1381 ரூபாயை தொட 2010இல் 1696 ரூபாய் என்று தொடர் ஓட்டம் கண்டது. 2011ஆம் ஆண்டு அட்சய திருதியை நாளில் 2000 ரூபாய் என்ற அடுத்த முக்கிய எல்லையை தாண்டி முன்னேறி 2032 ரூபாய்க்கு கிடைத்தது. அப்போது கீழிறங்கிய அமெரிக்க பொருளாதாரத்தை மீட்க அந்நாட்டு அரசு எடுத்த நடவடிக்கை, அது சர்வதேச செலாவணி சந்தையில் ஏற்படுத்திய பாதிப்பு காரணமாக அடுத்த ஆண்டு அட்சய திருதியை நாளில் ஆபரண தங்கம் 2717 ரூபாய் என்ற அளவுக்கு உயர்ந்தது. எனினும் இடையில் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பல்வேறு அதிர்வுகளுக்கும் ஈடு கொடுத்தது. ஊஞ்சல் ஆட்டத்தில் இருந்த தங்கம் 2013இல் 2543 என்ற அளவுக்கு இறங்கியது. அடுத்த ஆண்டே இது 2800 ரூபாய் என்று முன்னேற்றம் கண்டது. மீண்டும் தங்கத்தின் விலை கடந்த ஆண்டு அட்சய திருதியை நாளில் 2537 ரூபாய் என்று சற்றே குறைந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு திங்களன்று 1 சவரன் தங்கம் 22,832 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,854 ரூபாயாக இருந்தது. ஆனாலும் மக்கள் கூட்டம் குறையவில்லை. அட்சய தேதியினால நகை எடுக்க வந்திருக்கோம். வெயிலும் கூட பார்க்காம நகை எடுத்தால் இன்றைக்கி எடுத்தால் எல்லா பொருளும் சேரும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என் பிள்ளைக்கு விருப்பப்பட்டு இப்போ அது கல்யாணத்துக்கு தான் நகை எடுக்க வந்திருக்கோம். இன்றைக்கி அட்சய திருதினால எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதனால நகை எடுக்க வந்தோம். நாங்கள் இங்கே நகை வாங்க வந்திருக்கோம் அக்ஷய திருதிக்காக. எப்பவுமே இங்கே தான் வாங்குவோம். இன்றைக்கி வாங்கினா நல்ல செல்வம் சேருன்றதுக்காக வந்திருக்கோம்.